இந்தியாவின் தென்கோடியான குமரிமுனையில் அன்புக்குடி மக்களின் தெய்வமான வைகுண்டரின் திருத்தலங்கள் புண்ணிய தலங்கள் பல உள்ளன. அனைவரும் தெரிந்தது சுவாமி தோப்பாகும். சுவாமி தோப்பிற்கு அடுத்தபடியாக சிறப்பு மிகுந்த பகுதியான துவாரகாபதி அருகில் நாம் நிற்கின்றோம். துவாரகாபதியை பொறுத்தவரை என்ன சிறப்பு என்றால், இது குமரி கடலோர பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே இருக்கின்ற இந்த ரம்யமான சூழ்நிலையும், இங்கே இருக்கின்ற இயற்கை எழில் அமைப்பும், இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மன தெளிவையும் தருகின்ற வகையில் இந்த திருத்தலமானது, இந்த பதியானது அமைந்துள்ளது. மிகவும் சிறப்புக்குரிய ஒரு பெருமைக்குரிய இடமாக இது அமைந்துள்ளது. இந்த தலத்தினை பற்றிய மேலும் விவரங்களோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நாம் இப்போது கடற்கரைக்கு செல்லும் பாதை வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பதிக்கும் கடலுக்கும் சுமார் ஒரு 200 மீட்டர் இடைவெளிதான் இருக்கும். மற்ற திருச்செந்தூரில் எப்படி கடற்கரையோரம் எம்பெருமான் முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றாரோ, அதே போல இங்கே வைகுண்டர் இந்த கடலோர பகுதியில் அமைந்துள்ளது மேலும் சிறப்புக்குரியதாகும். இந்த பகுதியை நாம் திருச்செந்தூரோடு ஒப்பிடலாம். ஏனென்றால் திருச்செந்தூருக்கு வருகின்ற பக்தர்கள் கடலில் நீராடி, நாளிக்கிணறு என்கிற புனித கிணற்றில் நீராடி பின் இறைவனை தரிசிப்பார்கள். அதே போன்று இப்பகுதிக்கு வரும் பக்தர்களும் புனித கடலில் நீராடி பின்பு இங்கே இருக்கின்ற கிணற்றில் நீராடி பின் இறைவனை கண்டு தங்களுடைய மனக்குறைகள் மற்றும் தங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் கலைந்து இறைவனுடைய முழு அனுக்கிரகத்தை பெறுகின்ற வகையில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இப்போது நாம் கடற்கரையினுடைய எழில்மிகு அழகை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். கடற்கரை, குமரி கடற்கரை எப்படி இருக்கிறதோ, திருச்செந்தூர் கடற்கரை எப்படி இருக்கிறதோ, அதே போன்று இங்கே குளிப்பதற்கான வசதிகளும் பக்தர்கள் நின்று நீராடுவதற்கான வசதியும் இங்கே இருக்கின்றன. கடற்கரையை சுற்றி இருக்கின்ற மரங்களையும் மற்றும் அதன் பாதை அமைப்பையும் எழில்மிகு அழகையும் நாம் இப்போது நம் கேமரா வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இந்த இயற்கை எழில் அழகை ரசித்து மகிழுங்கள்.